இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, இவ்வளவு தாய்மார்கள் தான் இருக்கு. ஆத்தா பாரு பின்னாடி எவ்வளவு அழகா கொடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்குது. ஆத்தா 2021 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அப்பாவும் பிள்ளையும் மைக்க பிடிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறோம், எல்லா குடும்ப தலைவிக்கும் நாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறோம். பாவம் எல்லா ஆத்தாவும் நம்பி ஓட்டு போட்டுச்சு. உடனே இவங்களை பார்த்தா நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம போறது கிடையாது. எல்லா ஆத்தாவும் நம்பி ஓட்டி போட்டுச்சு. உடனே ஆட்சிக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பணத்தை போடல. அப்புறம் எங்க பணத்தை போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னா இருங்க, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் நாம போடுவோம். வரலையாத்தா என்ன பண்றது? திமுக ஆதரவு தெரிவிச்சுதான் கொடுத்துருப்பாங்க. என்ன தகுதி தெரியல, திமுக காரணம் இருக்கிறது தான் அந்த 1000 ரூபாய் வாங்கறதுக்கான தகுதி. கஷ்டப்படுற ஏழைகளாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு மட்டும் நாங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். திமுக காரங்களா இருக்கணும், அரசாங்க வேலையில இருக்கணும், திமுக ஓட்டு போடுறவங்களா இருக்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்துருவோம். கஷ்டப்பட்டு இங்க பூக்கடை வச்சிருக்கவங்க, இங்க பழக்கடை வச்சிருக்கவங்க, கஷ்டப்படக்கூடிய ஏழை பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பொய் ஏமாத்து வேலை.